இந்த சின்ன குழந்தை அதோட பேர் 5 மாசம் இருக்கும்போது எழுதிடுது. ஆனா அவங்க அம்மா இதை கொஞ்சம் கூட கண்டுக்க மாட்டுறாங்க. அந்த குழந்தைக்கு 2 வயசு இருக்கும்போது அந்த குழந்தை எப்படி பாத்துக்கணும் அதுக்கே தெரியுது. அந்த பொண்ணுக்கு 4 வயசு இருக்கும்போது எப்படி பிரேக்ஃபாஸ்ட் செய்யணும்னு அவளுக்கு தெரியும். அவளுக்கான பிரேக்ஃபாஸ்ட்டை வீட்டுல யாரும் இல்லாதப்ப செஞ்சு அவளே சாப்பிட்டுக்கிறா. இந்த பொண்ணுக்கு புக் ரீட் பண்றதுனா ரொம்பவே பிடிக்கும். நம்ம வீட்டுல இருக்க புக்கெல்லாம் படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் அவங்க அப்பாட்ட போய் கேட்கறா. அவங்க அப்பா என்ன நினைக்கிறாரு, நான் புக்கை பார்த்தாலும் அது தெரிஞ்சுக்குவானா, டிவியை பார்த்தா போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அதுக்கப்புறம் அவங்க அப்பா நம்மனா வேஸ்ட்னு சொல்லிட்டு அவளே தனியா கிளம்பி லைப்ரரிக்கு போறா. அங்க போய் அவளுக்கு தேவையான புக்கெல்லாம் எடுத்து படிக்கிறா. அந்த பொண்ணுக்கு தேவையான புக்கெல்லாம் அங்க இருந்து எடுத்துட்டு வந்துடுறா. அப்படியே அந்த பொண்ணுக்கு ஸ்கூல் போற வயசாகிடுது. அவங்க அப்பாட்ட போய் என்ன ஸ்கூல்ல சேர்த்து விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறா. அவங்க அப்பா இவள ரொம்பவே திட்டி நீ ஸ்கூலுக்குலாம் போக வேணாம்னு சொல்லிட்டு அவர்கிட்ட இருக்க புக்கை வெளியே வீசிடுறாங்க. இவளுக்கு அது மனசு தானாம அழுக ஆரம்பிச்சிடுறா. அதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில அவங்க அப்பா எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி சீக்கிரமா எந்திரிச்சு வந்து அவங்க அப்பா யூஸ் பண்ற ஸ்பெஷல் ஹேர் ஆயில் என்னமோ ஒரு வினோதமான மருந்து கலந்து விட்டுடுறா. அவங்களோட அப்பாவோட அலாரமும் அடிக்க ஆரம்பிக்குது. அவரும் ஏன்ச்சு அந்த அலாரத்தை ஆஃப் பண்ணிட்டு அந்த எண்ணெயை தேய்க்கிறாரு. அதுக்கப்புறம் அவர் வீட்டை விட்டு வெளியே வந்த உடனே அவர் முடி வெள்ளை கலர்ல ஆயிடுது. இதை பார்த்துட்டு அந்த பொண்ணு சிரிச்சிட்டு இருக்கா.